வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பீகார் வாக்காளர் பட்டியல் விவகார பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. சர்வதேச விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் சிறப்பு விவாதம் மக்களவையில் இன்று நடைபெற உள்ளது. மின்தூக்கி உற்பத்தியில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் உருவாகி வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி கேட்டுக்கொண்டார். மேட்டூர் அணையிலிருந்து பெருமளவு உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் 11 கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் இப்பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததோடு அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மக்கள் நலன் சார்ந்த விவாதங்களில் ஈடுபடாமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து இடையூறு விளைவிப்பதாக அவர் குறை கூறினார். அமைதி காக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செவி சாய்க்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் பிற்பகல் 2 மணி வரை அவையை ஒத்திவைத்தார். முன்னதாக மாநிலங்களவை கூடியதும் முன்னாள் உறுப்பினர் இலகணேசனின் மறைவிற்கு அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மணிப்பூர் ஆளுநராகவும் இலகணேசன் பணியாற்றி உள்ளதாகவும் தமிழகத்தில் வகுப்புவாத போராட்டங்களின் போது தீவிரமாக செயல்பட்டு அமைதி திரும்ப அவர் பங்காற்றியதாகவும் திரு ஹரிவன்ஷ் எடுத்துரைத்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான விண்வெளி திட்டங்களில் தனி கவனம் செலுத்திய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் சிறப்பு விவாதம் மக்களவையில் இன்று இடம்பெறுகிறது. புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவரது வரலாற்று சாதனைகளை போற்றும் வகையிலும் இந்தியாவின் உத்வேகமிகு விண்வெளி திட்டங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றது போல குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விவாதத்திலும் பங்கேற்று இந்திய விஞ்ஞானிகளை கௌரவிக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பள்ளிகளில் மாணாக்கரின் பாதுகாப்பு விஷயத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய கல்வி இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் இது தொடர்பான நெறிமுறைகள் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், பள்ளி வாரியங்களுக்கு அவ்வப்போது தொடர்ந்து அனுப்பப்படுவதாக எடுத்துரைத்தார். போலி உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள், விதைகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் சோயாபீன் பயிர்கள் பாதிப்பை ஆய்வு செய்ய அம்மாநிலம் சென்ற திரு சௌஹான் இத்தகைய தொழிற்சாலைகளுக்கு எதிராக நாடு தழுவிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் தயாராகும் 3 மின்தூக்கிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் மின்தூக்கி உற்பத்தி மையத்தில் முன்னோடி மாநிலமாக உருவாவதற்கான பாதையில் தமிழகம் முன்னேறி செல்வதாக குறிப்பிட்டார். மாநில அரசின் பல்வேறு திட்டங்களால் மகளிர் கல்வி அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் இதன் காரணமாக பெண்கள் குறித்த சமூக விழிப்புணர்வும் அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். நகரங்கள், கிராமப்புறங்களில் காவல்துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவலன் செயலி, இரவு நேர கண்காணிப்பு ரோந்து திட்டங்கள் நடைமுறையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய வலுவான செயல்பாடுகளால் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் கூறினார். சென்னை ராயபுரம் போஜராஜன் நகரில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். 1,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் விளையாட்டு திடல், ரவுண்டானா பூங்கா மேம்பாட்டு பணிகள், பொதுமக்களுக்கான ஓய்வுகூடம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். செம்மொழி பூங்கா சாலையில் நடைபெறும் பாலப்பணிகளை பார்வையிட்ட அவர் விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில்
இது அமுத காலம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கோரினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ஆர்.என். ரவி மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய அர்ஜுன் பீரங்கி, பிரம்மோஸ் ஏவுகணை, தேஜஸ் போர் விமானங்கள் நம் நாட்டை பாதுகாப்பில் வல்லரசாக மேம்படுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வணிக வரி அலுவலர்களின் நிர்வாக திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வண்டலூர் காவல்துறை பயிற்சியகத்தில் துணை மாநில வரி அலுவலர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாமை மாநில அமைச்சர்கள் திரு தாமோ அன்பரசன், திரு மூர்த்தி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பயிற்சி முகாமில் வணிக வரித்துறை செயல்பாடுகள் தொடர்பான சட்டங்கள், விதிகள் குறித்த விளக்கங்கள் இடம்பெறும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 95,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனையடுத்து மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை விரைவில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணை நிரம்பியவுடன் அணைக்கு வரும் உபரிநீர் முழுமையாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் என்பதால் கரையோரங்களில் உள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 95,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர் விரைவில் மேட்டூர் அணையை வந்தடையும் என்பதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை விரைவில் எட்ட வாய்ப்பிருக்கிறது. மேட்டூர் அணை நிரம்பியவுடன் உபரி நீர் முழுமையாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் என்பதால் காவிரி கரையோரம் உள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மேட்டூர் நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். காவிரி கரையோரம் தாழ்வான இடங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன். இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க கூடும் என்பதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து இப்பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுள்ள பகுதிகளில் கடந்த 3 மாத காலமாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் சூழ்நிலையில் அதிகபட்சமாக மேல்கூடலூரில் 13.8 சென்டிமீட்டர் மழை பதிவாக உள்ளது. இதனால் முதுமலை வனப்பகுதி வழியாக செல்லக்கூடிய மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வனத்துறை வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய தெப்பக்காடு பகுதியில் உள்ள தரைப்பாலம் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அங்குள்ள பழங்குடியினர்கள் மற்றும் பொதுமக்கள் மீன்பிடிக்கவோ அல்லது குளிக்கவோ ஆற்றின் அருகே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வன்கொடுமைக்கு எதிராக கல்லூரி மாணாக்கரின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை போதைக்கு எதிராகவும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நாகர்கோவிலில் இன்று நடைபெற்றது. இந்த பேரணியானது நாகர்கோவில் இந்து கல்லூரியிலிருந்து துவங்கி செட்டிகுளம் சந்திப்பு வரை நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மதுரை மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் சிறு குறு விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் வேளாண் உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தகுதியுடையவர்கள் அருகில் உள்ள கால்நடை நிலையங்களை அணுகி பயன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கேரியாவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டியின் 97 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவின் விஷால் இன்று களமிறங்குகிறார். கசகஸ்தான் வீரர் சமீர் துர்சுனோவை விஷால் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் வாக்காளர் பட்டியல் விவகார பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் சிறப்பு விவாதம் மக்களவையில் இன்று நடைபெற உள்ளது. மின்தூக்கி உற்பத்தியில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் உருவாகி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்க அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி கேட்டுக்கொண்டார். மேட்டூர் அணையிலிருந்து பெருமளவு உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் 11 கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.